ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து நண்டு குழம்பு பண்ண போகிறேன். நண்டு குழம்பு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். எப்போவுமே நண்டு வாங்கிட்டு வரும்போது கடையிலேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி க்ளீன் பண்ண டைம் இல்லை, அதனால் இப்படியே முழுசாகவே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நண்டு நகரக்கூடாதுன்றதுக்காக ரப்பர் பேண்ட் போட்டாங்களா, இல்லை அந்த கையில் இதனோட இதெல்லாம் கையில் பட்டுரும் முள்ளுலாம் அப்படின்றதுக்காக ரப்பர் பேண்ட் போட்டாங்களா தெரில. எல்லா நண்டுக்கும் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ தான் நான் பார்க்குறது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நண்டு இருக்கிறத. இப்போ இதை வந்து நான் முதல்ல க்ளீன் பண்ணிக்கணும். நண்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. கொஞ்சம் நேரம் விட்டாலும் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப பேட் ஸ்மெல் வந்துடும் நண்டு நேரம் ஆக ஆக. அதனால் நம்ம வாங்கிட்டு வந்த உடனேயே செய்ய ஆரம்பிச்சிடணும். ஏற்கனவே இது வந்து ஐஸில் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. சீக்கிரமாக கெட்டு போயிடும். இதனோட தோலை கட் பண்ணி நம்ம இதெல்லாம் வேஸ்ட்டுகளை தூக்கி போடும்போது கூட அந்த வீட்டில் குப்பை தொட்டியோ அது மாதிரி இருந்தால் போட்டக்கூடாது. வெளியில் நம்ம வேறு இடத்துல தான் போடணும், இந்த இடத்துல போடக்கூடாது. இந்த ரப்பர் பேண்டை நான் நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்க போகிறேன். யூஸ் ஆகும், இதெல்லாம் வேஸ்ட்டு பொருள் கிடையாது. நல்லா சோப் போட்டு கழுவிட்டேன்னா இதில் இருக்க ஸ்மெல் எல்லாம் போயிடும். இன்னும் நல்லா வாஷ் பண்ணணும். இது அப்புறமா வாஷ் பண்ணிக்கிடலாம். முதல்ல நண்டு எப்படி வாஷ் பண்ணணுன்றதை சொல்கிறேன். முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், நண்டு இதை பாருங்கள், இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நண்டு ஒன்றுமே இல்லை. இதை பாருங்கள், இந்த தோலை நான் எடுத்து கீழே போட்டேன். இது வந்து தேவையில்லாதது, மேலே இருக்கிறது தேவையில்லாதது. அதுக்கப்புறம் நண்டை வந்து ரெண்டாக இப்படி கட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நான் சட்டிக்குள்ளே போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த ஓடை மறுபடியும் இந்த ஓடை வந்து இது பாருங்கள் இப்படியே பிக்க வேண்டியது தான். பிச்சு ஓடை போட்டுட்டு உள்ளே இருக்க இந்த மாதிரிங்க இந்த ஒயிட் கலர் இருக்கிறத எடுத்துடணும். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி நண்டை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிடுவோம். இந்த பக்கத்தை பிடிச்சி எடுக்கணும். வந்துடுச்சா? நண்டு க்ளீன் பண்ணுறதுலாம் ஈஸி தான். இப்போ இது ரெண்டாக போட்டுக்கிடலாம். ஒரு நண்டில் கால் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கால் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அதை தனியாக போட்டுக்கிடலாம். இது வந்து குட்டி குட்டி நண்டு தான், அதனால் இது அப்படியே நம்ம போட்டுக்கிடலாம். ரொம்ப ஈஸி. இதுக்கு கட் பண்ணுறதுக்கு 20 ரூபா 30 ரூபா ஆகும். அதுக்கு நம்மளே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த ஒரு வழியாக நான் நண்டை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன்னா இது வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் வாஷ் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்மெல் வந்துருச்சு. ஏன்னா இதுவே அவங்க எத்தனை நாளுக்கு முன்னாடி பிடிச்சி வச்சுருந்தாங்களோ தெரில, அதனால் ஸ்மெல் வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக நான் மஞ்சத்தூள் போட்டுறேன். இது வந்து அழுவி போன நண்டு, அழுவி போனதெல்லாம் வேண்டாம், தூக்கி போட்டுருங்க. அப்புறம் எல்லா நண்டுமே கெட்டு போயிடும், குழம்பு டேஸ்ட் வராது. அழுகி போனதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, வேண்டாம், யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம செய்கிற குழம்பு எல்லாமே கெட்டு போயிடும். ஒரு பொருள் நல்லா இல்லைன்னா அது ஃபுல்லாகவே அப்புறம் கெட்டு போயிடும். அதனால் அது யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மெத்தடில் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்சு கலர்ன்றது நண்டோட முட்டை, அதனால் அதெல்லாம் வச்சுக்கிடலாம். இப்போ இந்த நண்டு குழம்பு பண்ணும்போது இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு தேங்காய் பால் வேணும். அதனால் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் அரைச்சிக்கிடணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். இதெல்லாம் போட்டு செய்யணுன்னாலும் செய்யலாம், இல்லை சிம்பிளாக வெறும் தக்காளி வெங்காயத்தில் போட்டு கூட செய்து சாப்பிட்லாம், நம்மளோட விருப்பம்தான். இந்த நண்டு ரொம்ப ஸ்மெல் வருது, அதனால் வேண்டாம், அழுகி போனது. ரொம்ப ஸ்மெல் வர நண்டை தூக்கி போட்டுடலாம். நான் இதை அப்படியே முழுசாவே போட்டுக்க போகிறேன். ரொம்ப கெட்டு போன நண்டு தேவையே இல்லை. இப்போ பெரிய நண்டுலலாம் இந்த மாதிரி இந்த நகத்தெல்லாம் கிள்ளி எடுக்கணும். இப்போ இது சின்ன நண்டு சொன்னோன்னே நான் கிள்ளி எடுக்கலை, நான் அப்படியே முழுசாகவே போட்டுடுறேன். பெரிய நண்டுலாம் இந்த கால் தனியாக, இந்த இதெல்லாம் தனித்தனியாக, இந்த நகம்லாம் எடுத்துடணும். ஓகே, நண்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஓரளவு நண்டை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ கையோடு நம்ம என்ன பண்ணணும், இந்த வேஸ்ட்டு நண்டை இந்த கவரில் போட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது. கண்டிப்பாக இது வெளியில் தான் வச்சிடணும்.
வச்சு நீங்கள் எங்கே குப்பை போடுவீங்களோ அங்கே போட்டுருங்க. ஏன்னா இது வீட்டில் வைக்கக்கூடாது. இது கொஞ்ச நேரத்தில் வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வந்துடும். அதனால் நண்டு, எறா, மீன் இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அதை தூக்கி கண்டிப்பாக வெளியில் தான் போடணும், வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. இப்போ நான் நண்டு ஓரளவு பாருங்க க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் மஞ்சள் தூள் போட்டுக்க போகிறேன். இது வந்து நான் கொஞ்சம் லைட்டாக தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மஞ்சள் தூள் எடுத்துன்னு வரேன். அப்போ தான் நண்டு வந்து ஸ்மெல் வராது. இப்போ இதை போட்டுக்கிறேன். நண்டை எல்லாம் பொடிசாக தான் இருக்குது, சின்ன சின்ன நண்டாக தான் இருக்குது. இப்போ இதில் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போடும்போது அந்த வாசனைலாம் எடுத்துரும், அந்த ஸ்மெல்லாம் எடுத்துரும், ஃபவுல் ஸ்மெல்லாம் எடுத்துரும். அதனால் நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டுடலாம், சால்ட்டு போடலாம், எது வேணாலும் போடலாம். நான் வந்து சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் இப்போ மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த ஸ்மெல் போயிடுச்சு. இந்த பாருங்க, அந்த கெட்டு போன ஸ்மெல்லு, நண்டு ஸ்மெல் கொஞ்ச நேரம் ஆனாலுமே ஸ்மெல் வந்துடும். அதனால் நம்ம கெட்டு போச்சுன்னு நினச்சிடக்கூடாது. அதனால் வாங்கிட்டு வந்த உடனே செய்திடணும். இப்போ பாருங்க, இப்போ நல்லா ஊறிச்சு நண்டு தண்ணியில், நல்லா சுத்தமாகிடுச்சு. இனிமேல் குழம்பு எப்படி வைக்கணுன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல நான் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறேன், தேங்காவை அரைச்சிக்கிறேன், தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நண்டு குழம்பை நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகே, நண்டு க்ளீன் பண்ணியாச்சு. தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நைஸாக நல்லா இட்லி இல்லாமல் நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். நான் தேங்காவை அரைச்சிட்டேன் இந்த மிக்ஸி ஜாரில். இந்த தேங்காய் கூடயே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சிருந்தேன். அந்த தேங்காவில் அது சோம்பு போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டுட்டேன், சோம்பு போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த மண் சட்டி சூடாகிறதுக்குள்ளே இஞ்சி, சாம்பார் வெங்காயம், பூண்டு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவுலாம் தெரியாது, நான் பொதுவாக தோராயமாக தான் சொல்கிறேன். இஞ்சி, பூண்டு, சாம்பார் வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு இவ்வளவும் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இது மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிப்போம். ஒரு 2 முந்திரி போட்டுக்கிறேன். ஒரு 2 தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி, ஏன்னா குழம்பு தான் செய்ய போகிறோம். சின்ன தக்காளினா 3 போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி போடுறேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ளே நான் அரிசியை ஊற வச்சிடலான்னு பார்க்குறேன். நண்டு குழம்பு, முட்டை ஆம்லேட், அதோட ரசம் கூட வச்சிடலாம். அரிசி ஊற போட்டேன்னா அரிசி ஊற போட்டுருவேன். ஒரு சிலர் ஐஸ் தண்ணி, ஃப்ரிட்ஜ் வாட்டரு, ஐஸ் தண்ணி பார்த்தீங்களா, கூலிங் வாட்டர், அதில் அரிசியை கழுவிட்டு அப்புறம் சாதா தண்ணியில் கழுவிட்டு சாப்பாடு செய்தால் உதிரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் செய்யலை, சாதா தண்ணியிலே ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு
இப்போ வந்து நான் இந்த தாளிக்க போகிறேன். தாளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து மிளகு போட்டுக்கிறேன். மிளகு, நண்டு குழம்புனா மிளகு போட்டு தான் தாளிக்கணும். மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா மிளகு பொடிட்டோம். மிளகு பொடியுது. வெங்காயம், கட் பண்ண வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். அதெல்லாம் வதக்கிக்கிறேன். சால்ட் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிடுவேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுருக்கேன். நல்லா வதக்கட்டும். கூடவே ஒயிட் ரைஸும் நான் பண்ணிட்டேன், அடுப்பில் வச்சுருக்கேன். இப்படி நம்ம வேலைகளை அடுத்தடுத்து செய்யும்போது சமையல் வந்து சீக்கிரமாக செய்திடலாம். ஒரு சிலர் ரொம்ப நேரமாக செய்வாங்க. நம்ம இந்த மாதிரி சுருக்கு முறையில் செய்யும்போது இப்போ அடுத்து நான் ரசம் செய்ய போகிறேன். எப்படி இருந்தாலும் ரசம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரசம் செய்யறதுக்கு அடுத்தது வந்து பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ வந்து நான் அந்த நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை போடுறதுக்கு முன்னாடி இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த நண்டை போட்டு நான் வறுத்துக்கிறேன். இதில் ஒன் செகண்ட் நான் பார்த்துக்கிறேன். மறுபடியும் இந்த நண்டில் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் இதை எடுக்காமல் விட்டுட்ருக்கேன். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த நான் நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வறுத்துப்போம். இதில் மஞ்சத்தூள் ஆல்ரெடி நான் போட்டனால மஞ்சத்தூள் போடலை. ஆல்ரெடி போட்ட மஞ்சத்தூள் அதில் தான் வாஷ் பண்ணிட்டேன். அதனால நான் மஞ்சத்தூள் போடலை. இப்போ நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா மிக்ஸி ஜாரில், தேங்காய், தக்காளி, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சதை அதில் போட்டுக்கிறேன். மசாலா ஐட்டமை போட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா வேகணும். கொத்தமல்லி தழை இருக்கிறவங்க போடுங்க, கொத்தமல்லி தழை இல்லைன்னா விட்டுருங்க. இது நல்லா இந்த நண்டு இதுலேயே வேகட்டும், இந்த தண்ணி பதத்துலேயே வேகட்டும். அதுக்குள்ளே நான் ரசத்துக்கு ரெடி பண்ணிடுறேன். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இனிமேல் பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா வெந்தால் தான் பச்சை வாசனை போகும். கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் போட்டு இறக்கணும். இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அது வந்து அது வேகட்டும். அதுக்குள்ளே நான் ரசத்துக்கு ரெடி பண்ணுறேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன் இந்த நண்டு குழம்புக்கு. அதுக்கப்புறமா ரசம் செய்துட்டேன். ரசத்துக்கு வந்து
பெப்பர் தூள் அப்போதான் நல்லாயிருக்கும். பெப்பர் பவுடர் போட்டுனா சளிக்கு நல்ல உடம்பு சளியெலாம் முடிச்சிருந்ததுன்னா சரியாயிடும் இந்த பெப்பர் தூள் போடும்போது. அதனால தான் நண்டுக்கு வந்து பெப்பர் போடுவாங்க. ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு, நண்டு குழம்பு ஆயிடுச்சு. இனிமேல் ரசமும் முட்டை ஆம்லேட்டும் தான். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேண்ணா, எனக்கு தண்ணியான பதத்தில் தான் வேணும் நண்டு குழம்பு. ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு, நண்டு குழம்பு ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன் இருக்கிற அளவுக்கு. இந்த நண்டு ரசம் இதில் இறங்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. ஒரு இதில் நண்டு குழம்பு கொதிக்குது, இன்னத்தில் காஞ்ச மிளகாலாம் போட்டு ரசம் தாளிக்கிறேன். ஒயிட் ரைஸும் ஆயிடுச்சு. முட்டை ஆம்லேட் மட்டும் நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு போட்டிருக்கேன். புளியை கரைச்சி ஊற்றி போங்க மிக்ஸி ஜார்லையே, அந்த புளி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நண்டு குழம்பு மாதிரியும் வைக்கலாம், கொஞ்சமாக கிரேவி மாதிரியும் வைக்கலாம், வறுக்கவும் செய்யலாம். எனக்கு வந்து இன்றைக்கி குழம்பு வேணும்னு தோணுச்சு, அதனால் குழம்பு செய்துடலான்ட்டு ஊற்றி சாப்பிட்லாம். இதெல்லாம் கருவேப்பிலை ரசம் ஆயிடுச்சு. ஓகே, இதில் மட்டும் ஓகே. சரியான ரசம், நண்டு குழம்பு, முட்டை ஆம்லேட் பண்ணணும். இது வந்து ஸ்டவ்வில் ரசம் கொதிக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அதை வந்து நல்லா வதக்கிட்டோம்ல, இந்த மிளகு சீரகம் நுண்ணு கொண்டதெல்லாம் நல்லா வதக்கிட்டோம் எண்ணெயிலே. அதனால் ரசம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. நண்டு குழம்பும் தயாராகிடுச்சு. சுவையான நண்டு குழம்பு, காரசாரமான நண்டு குழம்பு. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ ஆம்லேட் பண்ணணும், அதனால் ஆம்லேட் பண்ண போகிறதுனால ஒரு முட்டை ஏற்றணும். இப்போ இந்த புளி வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து இந்த பாத்திரம் முட்டை யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் கழுவுறதுக்காக வச்சுக்க போகிறேன். அதனால் இதை வந்து நான் கீழே போடல. இந்த புளியை வச்சு கழுவணுன்னா முட்டை ஆம்லேட் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தெல்லாம் தனியாக கழுவி எடுத்துக்கலாம், அப்போ அந்த வாசனை வராது. இப்போ இதுக்கு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். முட்டை ஆம்லேட் வந்து ஃபஸ்ட்டே வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் சால்ட்டும் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நல்லா தேவைப்படும் போது நம்ம ஆம்லேட் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். முட்டை ஆம்லேட்டுக்கு நான் தேவைப்படும் போது ஆம்லேட் ஊற்றிப்பேன். ஆம்லேட் செய்யலாம். எனக்கு இன்றைக்கி வந்து ஆம்லேட் செய்யணும்னு தோணுச்சு, அதனால் ஆம்லேட் பண்ணுறேன். இந்த குழம்பு எல்லாமே என்னுடைய ஸ்டைலில் தான் நான் பண்ணுறேன். இப்போ ஒரு வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிக்கிறேன்.
இந்த மாதிரி பதத்துக்கு சின்னதாக நறுக்கிட்டு சால்ட்டு போட்டு ஊற வச்சிட போகிறேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் போட்டுக்கிடலாம் அதோடைய. இப்போ நண்டு குழம்பு ஆகிறதுக்குள்ளே நான் சாம்பார் வெங்காயம் நறுக்கிட்டேன். உப்பு சால்ட்டு போட்டுக்கிறேன். இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது முட்டை ஆம்லேட் போட்டுப்பேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இது தான். நண்டு குழம்பு, முட்டை ஆம்லேட், ரசம், ஒயிட் ரைஸ். பிரியாணி மட்டும் கடையில் வாங்கலாமான்னு பார்க்குறோம். ஒரு பார்சல் வாங்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு கருவேப்பிலை இருந்தால் சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, தக்காளி எது வேணாலும் ஆம்லேட்டுக்கு நம்ம இஷ்டம் தான் போட்டுக்கிடலாம். சுவையான நண்டு குழம்பு தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த நண்டு குழம்பு இந்த சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நம்ம ஊற்றி சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடுச்சு. செம்ம டேஸ்ட்டு. ஓகே.